visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட், அதாவது வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visittemples.com வெப்சைட் மூலிமா தமிழ்நாட்டில் மீஞ்சூரில் உள்ள ஸ்ரீ மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ரீ மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் கோயில் மீஞ்சூரில் ராமிரெட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது பிரதான சாலை பக்கத்திலேயே கிழக்கு நோக்கி ஒரு வரவேற்பு வளையம் வச்சுருக்காங்க. அந்த வரவேற்பு வளையத்தில் ஒரு தனி விசேஷம் என்ன அப்படின்னா, வரவேற்பு வளையத்தோடையே சேர்ந்து ஒரு கிழக்கு நோக்கிய 3 அடுக்கு ராஜகோபுரம் மாதிரி அமைச்சிருக்காங்க. பார்க்க பிரமாதமாக இருக்கு. மீஞ்சூர் மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் கோயில் ஒரு கிழக்கு நோக்கிய கோயிலாகும். கிழக்கு நோக்கிய 3 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட கோயில். இந்த 3 அடுக்கு ராஜகோபுரத்து மேலே சித்தி புத்தி விநாயகர் மற்றும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் மற்றும் சில அம்மன் விக்கிரகங்கள்லாம் பார்க்க முடியும். மூலஸ்தானத்தை நோக்கி சின்னதா ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலிபீடம் மற்றும் ஒரு சிம்ம வாகனத்தை பார்க்க முடியும். கோவிலோட மூலஸ்தான சன்னதி வாசலே இடது பக்கத்துல ஒரு விநாயகர் விக்கிரகமும், வலது பக்கத்துல சற்று தள்ளி தெற்கு நோக்கி ஒரு விக்கிரகம், அது தொப்பை சுவாமியோட விக்கிரகம். அதே மாதிரி மூலஸ்தான மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூண்லையும் பல நிறங்கள்ல வர்ணங்கள் தீட்டி பார்க்கவே பிரமாதமா இருக்கு. மூலஸ்தான சன்னதி வாசலுக்கு மேல் பக்கமா கஜலட்சுமியோட வர்ண விக்கிரகத்தை அமைச்சிருக்காங்க. கோவிலோட கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ பச்சையம்மனோட சுயம்பு விக்கிரகத்தை அமர்ந்த கோலத்துல பார்க்க முடியும். அதே மூலஸ்தானத்துக்குள்ள விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் மற்றும் ஸ்ரீ பச்சையம்மனோட 7 சகோதரிகள் விக்கிரகத்தையும் பார்க்கலாம். அதே மூலஸ்தானத்தோட செவுத்துல ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் ஸ்ரீ பச்சையம்மனோட சுதை சிற்பங்களை பார்க்க முடியும். மூலவர் சன்னதியோட வெளிப்பக்கமா இருக்கிற செவுத்துல இந்த கோவில் பற்பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு படமும், பற்பல தெய்வங்களின் படங்களை ஓவியமா தீட்டியிருக்காங்க. அதுல முக்கியமானது அர்த்தநாரீஸ்வரர், மகிஷாசுரவதம், இதெல்லாம் இருக்கு. ஸ்ரீ பச்சையம்மன் சன்னதி பக்கத்திலேயே வடக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த வடக்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னா, இது ஸ்ரீ மன்னாரீஸ்வரர் சன்னதி. அவரோட சன்னதி வாசல்ல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் நின்ற கோலத்துல காணப்படும். அதே மாதிரி இந்த மன்னாரீஸ்வரர் சன்னதியை நோக்கி ஒரு நந்தி வாகனத்தை அமைச்சிருக்காங்க. மன்னாரீஸ்வரர் ஒரு பீடத்து மேல காணப்படுறாரு. பார்க்கறதுக்கு கம்பீரமா காட்சி அளிக்கிறார். இந்த கோவில்ல இருக்கிற மிக முக்கியமான சன்னதிகள்ல ஒரு சன்னதி அக்னி வீரரோட சன்னதி. இந்த அக்னி வீரர் யாரு அப்படின்னா, இவர் அக்னி தெய்வமாவே கருதப்படுறாரு. இவரோட சன்னதி மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த அக்னி வீரர் சன்னதிக்கு எதிரில் இருக்கிற இடத்துல தான் தீமிதி திருவிழா நடைபெறும். அப்போ பக்தர்கள் இங்க தீய மேலே அப்படியே நடந்து போறத வாடிக்கையா இருக்கு, பார்க்கலாம். இது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வா இந்த கோவில்ல கருதப்படுறது. மேலும் இங்க தெற்கு நோக்கிய ஒரு குதிரை மற்றும் குதிரை வீரனோட விக்கிரகத்தை அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வெளிப்பக்கமா வடக்கு நோக்கி ஒரு மேடை, அந்த மேடை மேல ஒரு பெரிய வர்ண விக்கிரகம் காணப்படுறது. இந்த வடக்கு நோக்கிய வர்ண விக்கிரகம் யாருது அப்படின்னு பார்த்தா, இது வாழ் முனியோட விக்கிரகம். அவர் கையில ஒரு வீச்சர் வாழோட காணப்படுறார். அதுக்கு பக்கத்திலே மற்றொரு வடக்கு நோக்கிய சன்னதி செம்முனி. அங்க செம்முனி அமர்ந்த கோலத்துல காணப்படுறாரு. செம்முனியோட ஒரு பக்கத்துல ஒரு பிராமணர் விக்கிரகமும், மற்றொரு பக்கத்துல ஒரு மாமுனியோட விக்கிரகமும் காணப்படும். இந்த செம்முனி பக்கத்திலேயே அவரோட 5 சகோதரர்களை பார்க்க முடியும். கோவிலோட வெளிப்பிரகாரத்துல கிழக்கு நோக்கி ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதி ஒரு இலுப்பை மரத்தோட சேர்ந்து அப்படியே கட்டியிருக்காங்க. இங்க ஒரு பாம்பு புத்து பெருசா காணப்படுறது. இந்த பாம்பு புத்து மிகவும் தெய்வீகமா கருதப்பட்டு வழங்கப்படுறது. இந்த மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் கோயிலுக்கு தெற்கு நோக்கிய ஒரு சின்ன நுழைவாயில் இருக்கு. அந்த நுழைவாயில் மேல காணப்படும் கோபுரத்திலையும் பலவிதமான அம்மன் விக்கிரகங்களை அமைச்சிருக்காங்க. இந்த கோவில்ல காணப்படும் ஓவியங்கள்ல மிகவும் பிரமாதமா இருக்கிறது கோவிலோட வெளிப்புற சுவற்றுல தெற்கு நோக்கிய ஒரு தட்சிணாமூர்த்தி ஓவியம். பார்க்க பிரமாதமா இருக்கு அந்த ஓவியம் வரைஞ்ச விதம். இந்த கோவில்ல மிகவும் பாராட்ட வேண்டிய ஒண்ணு என்னன்னா, இந்த கோவில்ல காணப்படும் ஓவியங்கள் வரைஞ்ச விதம் பிரமாதமா இருக்கு ஒவ்வொரு ஓவியமும். அதே மாதிரி இந்த கோயில வலம் வரும்போது கோயிலோட பின்பக்கத்துல, அதாவது மேற்கு நோக்கி சப்தமாதா ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அப்படியே கண்கொள்ளா காட்சி. இந்த சப்தமாதாக்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ பிராமி, ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ கௌமாரி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ இந்திராணி மற்றும் ஸ்ரீ சாமுண்டி. இவங்களோட சேர்ந்து ஸ்ரீ அன்னபூரணியோட ஓவியத்தையும் பிரமாதமா வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கோவிலோட வடக்கு புறத்து சுற்றுச்சுவர்லையும் ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க. பார்க்க பிரமாதமா இருக்கு.
அந்த ஓவியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ வாழ்முனி, ஸ்ரீ ஜட்டாமுனி, ஸ்ரீ லாடமுனி, ஸ்ரீ செம்முனி, ஸ்ரீ வேதமுனி, ஸ்ரீ கரிமுனி மற்றும் ஸ்ரீ மலையாள முனியோட ஓவியங்கள். இந்த ஓவியங்களுக்கு கீழே வடக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. அந்த சன்னதி ஸ்ரீ துர்க்கை அம்மனோட சன்னதி. கோவிலுக்கு வெளிப்பக்கமா பக்தர்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு தனியா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து முடி காணிக்கை செலுத்தலாம், காது குத்தலாம். இங்க வந்து கோவிலுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு திருக்குளமும் இருக்கு கோவிலுக்கு. கோவிலோட பின்பக்கத்துல கோவிலுக்கான ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. ஸ்ரீ மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் கோவில் வந்து மீஞ்சூர் பக்கத்துல உள்ள மக்கள் பலருக்கும் குலதெய்வ கோயிலா இது வந்து கருதப்படுறது. மீஞ்சூர்ல உள்ள ஸ்ரீ மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் கோயிலுக்கு நம்ம போயிருக்கும் போது இந்த கோவிலை பற்றிய அனைத்து சிறப்பு அம்சங்களை எடுத்து சொல்லி இந்த கோவிலை சுத்தி காட்டின கோவிலோட முறைக்காரர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும், இந்த கோவில் அர்ச்சகரான திரு கே சுகுமார் மற்றும் திரு பி குமார் அவர்களுக்கும், இந்த கோவிலை வழிநடத்தும் தர்மகர்த்தா திரு டி எஸ் மன்னர் ஆச்சாரி அவர்களுக்கும், visitTemples.com வெப்சைட் மற்றும் visitTemples.com யூடியூப் சேனல் சார்பாக நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visitTemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.